Hello students, welcome to Make NEET Achievable. NEET 2024 ஓட எண்ட் பாயிண்ட் வந்துடுச்சு. May 5th எல்லாரும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இன்னும் 5 days தான் இருக்குது. இந்த லாஸ்ட் 5 daysக்கான டிப்ஸ், லாஸ்ட் மினிட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 5 நாள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றிய வீடியோ தான் இது. ரொம்ப ஷார்ட்டாக வீடியோவை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிலர் இன்னும் கூட சில சாப்டர்ஸை படிக்காமல் இருந்திருப்பாங்க. சிலர் எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. சிலர் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க. யார் எப்படி படிச்சிருந்தாலும் சரி, இந்த கடைசி 5 days புது சாப்டர்ஸ் படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நோ நியூ சாப்டர்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் அப்போ என்ன படிக்கணும்? ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நம்ம ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயுமே எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ன்ட்டு அதை படித்தும் வச்சுருப்போம். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் இன் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வில் கிவ் மோர் மார்க்ஸ். தேர்ட் பாயிண்ட்டு, டெய்லி மார்க் டெஸ்ட். டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஃபோர்த் பாயிண்ட் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பாக இருக்கோ அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஏன் தப்பாக இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக தப்பு பண்ண மாட்டீங்க. அடுத்தது, கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீட்டுங்கிறது இது ஒரு சாதா எக்ஸாம் தான் அப்படின்ற ஒரு நினச்சிக்கிட்டு கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்களோ, ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய எஃபிஷியன்சி கம்மியாகும். எவ்வளவோ எக்ஸாம் எழுதியாச்சு. +2 எழுதிட்டீங்க, 10th எழுதியிருக்கீங்க, எவ்வளவோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க. இந்நேரம் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ NEET 2024 ஒரு சாதா எக்ஸாம்னு நினச்சி போங்க. ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நீங்கள் படித்தது தான் வரும், படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டு கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. டென்ஷனை அவாய்ட் பண்ணாலே நம்ம ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டு வெளில வந்துடலாம். பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற ஒரு பழமொழியே தமிழில் இருக்குது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு பதட்டப்படாமல் இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, இந்த 1 week ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. வெளிலேருந்து வாங்குகிற ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது, 7 to 8 hours ஸ்லீப் ரொம்ப முக்கியம். இந்த 5 நாளும் புதுசாக எதுவும் நீங்கள் படித்து எதையும் பண்ண போகிறதில்ல, ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கி எழுந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்கி எழுறீங்களோ மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் படித்ததெல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நீட் நல்லா எழுதுவீங்க. தேங்க்யூ.